வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குங்குமப்பூவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். குங்குமப்பூ அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற விளைவுகளை கொண்டிருக்கு மற்றும் இதய ஆரோக்கியத்தை குங்குமப்பூ மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தினுடைய அறிகுறிகளை குங்குமப்பூ நமக்கு குறைக்கலாம். தூக்கத்தை குங்குமப்பூ நமக்கு மேம்படுத்தும் மற்றும் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக குங்குமப்பூ நமக்கு இருக்கும். ஸோ இந்த நன்மைகளோடு சேர்த்து குங்குமப்பூவினுடைய மற்ற நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய ஆதாரமாக குங்குமப்பூ விளங்குகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான மூலப்பொருள் குங்குமப்பூ. குரோசின், குரோசிட்டின், சபிரனால், கேஃபிரோல் போன்றவை குங்குமப்பூவில் காணப்படுகிறது. இவை மனநலம், உணவு திட்டம், அணு ஆரோக்கியம் போன்றவற்றுடன் தொடர்புடைய ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கு. இதனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தருவதற்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய ஆதாரமாக குங்குமப்பூ விளங்குறதால பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை குங்குமப்பூ நமக்கு கொடுக்கும். எந்த விதமான நோயுமே நமக்கு வராது. குங்குமப்பூவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் எல்லாம் அதிகரிக்கப்படும். வலியை போக்குவதற்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். குங்குமப்பூவில் சப்ரனால் என்னும் மருத்துவ கூறு இருக்கு. இது ஒரு மயக்க மருந்து போல செயல்படும். மேலும் பல்வலியை போக்குவதற்கும் இந்த சப்ரனால் உதவிகரமாக குங்குமப்பூவில் இருக்கும். மேலும் குங்குமப்பூவில் ஆன்டிசெப்டிக் தன்மை இருக்கு. நரம்பு மண்டலத்தை இதை தளர்த்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையான தூக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் குங்குமப்பூ பயன்படுத்தப்படுகிறது. அதே போல நமக்கு இயற்கையான தூக்கம் ஏற்படணும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், தூக்க ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி அதை கியூர் பண்றதுக்கு, குறிப்பா நரம்பு மண்டலத்தை ஒரு ரெஸ்ட் அடைய செஞ்சு வலியை போக்குவதற்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். எடை இழப்புக்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு குங்குமப்பூ எடுத்துக்கொள்ளலாம். எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் பசி எடுக்கக்கூடிய நேரங்கள்ல தேவையற்ற, அதுவும் அதிகமாக நொறுக்கு தீனிகள் இருக்கக்கூடிய, நமக்கு அந்த அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது தான். இந்த நிலையில குங்குமப்பூ உங்களுக்கு உதவலாம். அதனால அந்த உணவுகளை நீங்க சாப்பிடக்கூடிய அந்த தன்மையை கொஞ்சம் தவிர்த்துட்டு குங்குமப்பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குங்குமப்பூ உங்களுக்கு பசி உணர்வை கட்டுப்படுத்தும். அதனால உங்களுடைய உடல்ல தேவையில்லாத அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த தன்மையை நீங்க முதல்ல நிறுத்துவீங்க. உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு குறைக்கிறதுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சில ஆராய்ச்சிகள்ல குறிப்பிடுறாங்க. எடை இழப்பிற்கான உணவு அட்டவணை, அதாவது அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க தயக்கமின்றி அதுல குங்குமப்பூ சேர்த்துக்கொள்ளலாம். குங்குமப்பூ ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி அதை உங்களுக்கு பார்த்தோம்னா ஆற்றலாக மாற்றி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறது குங்குமப்பூ. குங்குமப்பூவில் உள்ள உயர்ந்த அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவலை தடுக்கும். ஸோ அந்த சமநிலை அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் பரவலை சமநிலை செய்வதற்கு உதவிகரமாக குங்குமப்பூ இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால தான் நமக்கு புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுது. அதாவது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற நாள்பட்ட நோய்கள்லாம் நமக்கு ஏற்படும். இதன் மூலமாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை சமநிலை செய்வதன் மூலமாக அது ஏற்படாமல் நமக்கு, அதாவது நம்மளுடைய உடல்ல பரவாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் குங்குமப்பூ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான தன்மைகளை கொடுக்கறதால நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்தும் போராடலாம். புற்றுநோயையும் எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலையும் குங்குமப்பூ நமக்கு கொடுக்கும். இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது குங்குமப்பூ. குங்குமப்பூ இதயத்தினுடைய உந்து செயல்பாட்டை அதிகரிக்கிறதன் மூலமாக இதய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய கேமம்ஃபிரோல். இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறு குங்குமப்பூவில் இருக்கிறதால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களை தீர்க்கிறதுக்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். இது ஒரு மரபியல் சார்ந்த நோய். பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நரம்பியல் சார்ந்த நோய்கள் தான் அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்கள். அப்போ குங்குமப்பூ பெரியவர்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது அவங்களுடைய ஞாபக மறதியை ஓரளவு பார்த்தோம்னா கட்டுப்படுத்தும். அந்த அல்சைமர் போன்ற, பார்க்கின்சன் போன்ற நோய்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கும்.
மனச்சோர்வை போக்குவதற்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து குங்குமப்பூ வந்து ரிலீவ் பண்ணும். அதுக்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வச்சு மனச்சோர்வை குங்குமப்பூ நமக்கு வந்து நீக்கி கொடுக்கும். வலி மிகுந்த மாதவிடாய் காலங்கள் மற்றும் மாதவிடாய்க்கு முந்தைய காலங்களில் குங்குமப்பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் நமக்கு வராது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளோட இம்யூன் பவரை குங்குமப்பூ இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக குங்குமப்பூ நம்மளுடைய உடல் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு செயல்பாடுகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மூளை, இதயம், கல்லீரல் போன்றவற்றையெல்லாம் குங்குமப்பூ வந்து பாதுகாக்கும். ஒரு ஸ்பூன் குங்குமப்பூவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். கார்போஹைட்ரேட் 1.37 கிராம் வந்து ஒரு ஸ்பூன் குங்குமப்பூவில் இருக்குது. கொழுப்பு 0.12 கிராம் இருக்குது. புரதம் வந்து 0.24 கிராம் இருக்குது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து 1.7 மில்லிகிராம். அதே போல் விட்டமின் B9 வந்து 0.002 யூஜி அந்த அளவில் இருக்குது. விட்டமின் B6 0.02 எம்ஜி. விட்டமின் B3 0.03 எம்ஜி. விட்டமின் B2 வந்து 0.01 எம்ஜி இருக்குது. மினரல்ஸ்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு 0.23 எம்ஜி, மேங்கனீஸ் 0.6 எம்ஜி, மெக்னீசியம் 6 எம்ஜி, தாமிரம் 0.01 எம்ஜி, பாஸ்பரஸ் வந்து 5 எம்ஜி, பொட்டாசியம் வந்து 36 எம்ஜி, கேம்பிரோல் 4.3 எம்ஜி இருக்குது. குங்குமப்பூவை வழக்கமான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளும் நமக்கு வந்து ஏற்படுத்தாது. ஆனால் அதை நம்ம கடைகளில் வாங்கும்போது நல்ல பிராண்டாக கலப்படம் இல்லாத ஒரு குங்குமப்பூவா அப்படின்றத பார்த்து வாங்க வேண்டியது அவசியம். எனவே ஆரோக்கியமான முறையில் குங்குமப்பூவை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.